தமிழ் சினிமாவில் முதல் நாள் வசூலில் புதிய சாதனையை லியோ படம் மூலமாக விஜய் வைத்த நிலையில் கூலி படத்தின் மூலம் முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூல் செய்து அந்த சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முறியடித்தார். இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களில் கருப்பு படத்துக்கு அடுத்தபடி சிஎம் விஜய் நடித்த ஜனநாயகன் இருக்கும் நிலையில் அந்த படத்தின் முதல் வார கலெக்ஷனையே முதல் நாளில் ஜெயிலர் 2 முறியடிக்க வாய்ப்புகள் அதிகம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனுஷின் ஓம் படம் ஜெயிலர் 2 வசூல் சாதனைக்கு பெரிய தடையா மாறும் என அபாயம் இருக்கிறதா சொல்லப்படுது. தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மாலை வெளியான ஓம் பட பாடல்ல கூட படத்தின் ரிலீஸ் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி என உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. கேவிஎன் தயாரிப்பில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடிப்பில் வினோத் இயக்கிய ஜனநாயகன் திரைப்படம் வெளியான 6 நாட்களில் இதுவரை 240 கோடி ரூபாய் வசூலை உலகளவில் ஈட்டியதா பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. 3 மாதங்களுக்கு முன்பே மொத்த படமும் லீக் ஆன நிலையில் முதலமைச்சர் டைட்டில் கார்டை பார்த்து கொண்டாட ரசிகர்கள் தியேட்டருக்கு சென்று நடிகர் விஜய்க்கு ஃபேர்வெல் நடத்திட்டு வராங்க. ஜெயிலர் படத்துக்கும் லியோ படத்துக்கும் இடையே பாக்ஸ் ஆஃபீஸில் 2023ஆம் ஆண்டு பலத்த போட்டி நிலவியது. அதே போல இந்த ஆண்டும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சூர்யா அந்த இடத்தை பிடிச்சிருக்கார். சூர்யாவின் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படம் கருப்பு படத்தை விட அதிக வசூல் செய்தால் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2க்கு மேலும் தலைவலிதான் என்கின்றனர். ஆனால் எப்படியும் ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றி காரணமாக முதல் நாளில் ஜெயிலர் 2 சுமார் 170 முதல் 200 கோடி வரை வசூல் செய்தால்தான் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கனவு நிறைவேறும். இந்த ஆண்டு தசரா விடுமுறையை பக்காவா பிளான் செய்து அக்டோபர் 15ஆம் தேதி நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தனுஷின் ஓம் படம் அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளில் இருந்தே போட்டி அதிகரிக்கும் என்கின்றனர். ஓம் படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளில் தனுஷ் இப்பவே ஆரம்பிச்சிட்டார். சன் பிக்சர்ஸ் இன்னமும் டிசி படத்தின் மீது தான் தன் முழு கவனத்தையும் செலுத்தி வராங்க. டிசி படம் வெளியான பிறகுதான் ஜெயிலர் 2 படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகும். 2இல் ஒரு படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ரஜினிகாந்துடன் தனுஷ் பாக்ஸ் ஆஃபீஸில் மோதினா ஜெயிலர் 2 வசூல் பாதிக்கும் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 வசூல் பாதிக்கப்படுமா, இல்லை ஜனநாயகனோட வசூல் வருமா, இல்லை கருப்பு படத்தையே பீட் பண்ணுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படம்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்சினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.